நீங்கள் ஷோடா சாரங்கே மேலே ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு பார்ட் 8 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பேர் அடிச்சு பார்க்கலண்ணா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வரைக்கும் போகலாம். லாஸ்ட் பேர் வரைக்கும் பார்த்தோன்னா ஜிமினுக்கு அடிப்பட்ட இடத்த நீங்கள் வந்து அந்த மயிலிருக்கு வச்சு கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ரொமான்டிக்காக பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஸோ இன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அப்படியே ஸ்லோவாக வைக்காரான். என்ன ஐயோ வருடிட்டு போயிட்டாலே, எங்கே போனான் அப்படின்னு அவங்களை தேடிட்டே தான் வெளில வரான். ஸோ வெளியில் எல்லோரும் என்கேஜ்மெண்ட்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை தான் தேடுறான். ஸோ நீங்களும் அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்தது உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக எங்கேயோ போகிறான். ஜிமின் என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? ஏய் வாடி, எல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அவனோட ரூமில் பாத்ரூம் கூப்பிட்டு போகிறான். உங்களை அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஜிமின் வெளில நான் போகணும், இப்போயும் இதே சொல்கிறேன். ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு வந்து இதே சொல்லியாடி. ஜிமின் நான் போகணும், அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன். ஏய் இருடி, நான் கூட நீ நைட் ஃபுல்லாக என்னையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குன்னு பார்த்தேன், அதிலே விட்டு போயிட்டேன். ஜிமின் நான் போகணும் விடு. ஆண்டி சும்மா ஒரு ரெண்டு போகணும்னு அப்படியே பண்ணிட்டு நம்ம செலுத்து வச்சு செஞ்சிடும் சொல்லிட்டேன். என்னது செஞ்சிருவேன்டி, நான் போகணும் வச்சுட்டு. போடி நீ போடி, மயிராவது நீ போடி. சாரி. என்ன சாரி? சாரிலாம் அப்படி சொல்ல வேணாம். வேணா அதுக்கு பதிலாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ போ. நான் போகிறேன் அப்படின்னு ஓடி போயிடுறீங்க. ஸோ அவனுக்கு ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வெக்கப்படுறீங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல யாக்கும் காயும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே சைடு அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பாட்டி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டே போகுது. ஏய் மச்சான் டே, என்னடா நான் அந்த கேள்வி நம்மளே பார்த்துட்டு போகிற மாதிரில. அப்படியா? யார் அதுவா? கூப்பிடு கேட்போம். கூப்பிடவா? ஏய் கேள்வி கொஞ்சம் வாயா. ஸோ அவங்களும் யாக்கிட்டையும் காக்கிட்டே வராங்க. ஸோ யாருக்கு வந்துட்டு நான் இம்மாட்டி போகிறேன் வரேன் எங்களுக்கு கூப்பிட்டுட்டு நான் சைட் அடிக்கிறியா, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறியா பாட்டி? ஐயோ அப்படிலாம் இல்லை பேராண்டி, அது எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்ககிட்டலாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு போனேன். அப்படின்னா சொல்லு, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம். அதுவா, என் பேத்தியை கட்டிக்கிறீங்களா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க? சரி ரெண்டு பேரும் அப்படி வலிஞ்ச மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க அந்த பாட்டியை. பேத்தியா? யார் பாட்டி? பார்க்கவே இல்லையா? இந்த ஊர்லேயே என் பேத்தி தான் அழகாக இருக்கும். என் பேத்தியே பார்க்கலன்னு சொல்கிறீங்களே நீங்கள், என்ன தான் வயசு பிள்ளைங்களோ தெரில. நான்லாம் வயசில் பாட்டி உன் கதையை எழுகாத பாட்டி, உன் பேத்தி யாருன்னு சொல்லு. ஐயோ ஒரு தேவதை பேராண்டி, தேவதை. ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. யார் பாட்டி? எங்கே பாட்டி? ஐயோ பாருங்கம்மி வச்சாங்க கேட்க, நான் வச்சுக்கிறேன்டா. ஏய் வச்சிருவேன், எனக்கு கேட்டல பாட்டி என்ன தான் கட்டிக்க சொல்லிச்சு. என்ன தான் கட்டிக்க சொல்லிச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஏப்பா அடிச்சுக்காதீங்கப்பா, என் பேத்திக்கிட்ட கேட்கலாம், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனே கட்டிக்கோங்க. ஓகே பாட்டி, இது நல்ல டீலாக இருக்கேன், கூடு வயன் எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு. சார் ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த சைட்லேருந்து ஜிம்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துருப்பீங்க இல்லையா, அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து திரும்பி பார்க்குறீங்க. ஸோ யாக்கும் காயும் செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி நாங்கள் உசுரோட இது உனக்கு புரியலையா? ஏன்ப்பா என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? அவளை கட்டிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், தேவதையாக்கும் என் பேத்தி. இப்போ காய் வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் நீ விளையா தேவதைன்னு காட்டுறாங்க. எங்களுக்கும் தேவதை பிறந்துருக்கும் மச்சான் சென்னி மாதிரி. நீ மூடு, எங்கே போனாலும் அவங்க கதைனா அவங்க தான் கட்டுவாங்களா தேவதைன்னு. அது பேர் பாட்டி வாய வச்சு கையில் ஊற்றுருவேன், ஒழுங்காக போயிரு. ரெண்டு பேரும் ஏதோ சுமாராக இருந்தீங்களே, ஏன் பேத்தி பக்கத்தில் இருந்தா ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்குமேன்னு சொன்னால் ரொம்ப ஓவராக தான் பீத்திக்கிறீங்க. ஐயோ பாட்டி உன் பேத்தி நீயே வச்சுக்க, இது மட்டும் ஜிமின் ஊற்றுனா நாங்கள் இன்னத்துக்கு சேர்த்து சுடுகாட்டுக்கு போயிருப்போம். மச்சான் வாடா போகலாம்.
அப்படின்னு 2 பேரும் ரொம்ப டிசப்பாயிண்டடாக போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம். ஸோ ஜிம்மில் இருந்துட்டு அங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிச்சு உங்கள் மேலே போட்டுட்டு உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கான். யாக்கும் காயும் ஜிம்மின் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. மச்சான் போர் அடிடா, கடுப்பாருடா, எல்லாம் இந்தியன் பொண்ணுங்க எல்லாம் நைட் ஆண்டு வீட்டுக்குள்ளே போயிடாதுங்கடா. மச்சான் மச்சான் கடுப்பாடி டே கம்முனுங்கடா. தென்ன லுக்குட்ரி கல்யாணம் ஆக போகுது, இப்படியும் பின்னாடி அலையிறம்போது நான் டே கொம்முடுறா சொரிஞ்சிக்கிட்டு. மச்சான் 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 கடுப்படிது மச்சான் 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 ப்ளீஸ்டா மச்சான் மச்சான். ஏய் அண்டாடி உயிரெடுக்கிற ஜிமின் போ, அம்மா பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ இங்கே இவ கடுப்பேற்றுறாங்க, நீங்கள் கடுப்பேற்றுறீங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்ன கடுப்படிது டியூட். சரி ஓகே 3 பேர்த்தையும் கழட்ட முடியாது ஏதேன்னு ஜிமின் கத்தாத. ஏய் வாடிங்க, என்ன சொல்லு. கடுப்படிதான் மச்சான், உங்களுக்கு ஏதாச்சும் கேம் விளாட்லவா? நான் வரல. ஏ வாடி. வரமாட்டேன், நீ வர்ற அப்படின்னு. ஸோ உன் கையை பிடிச்சிக்கிறான். உன்னை தேடுறதுக்காக தெருவா அழுந்தானடி என் ஃப்ரெண்ட்ஸு. மச்சான் மச்சான் நம்ம ஆண்டி பக்கத்துலாம் தெரியாதுல்ல ஜிம்மினுக்கு. வாய மூடுங்க. சரி மச்சான் நீ கூப்பிடு, அவனுங்களுக்காக வச்சு நீ வர்ற. ஓகே கையை விட முடியாது, கையை விட ஜிம்மின் முடியாதுட்டேன்னு விடு ஜிம்மின் அப்படின்னு கையை எடுத்துறீங்க. ஸோ அவனும் வேறு யாரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். ஸோ அவன் சைடு ஜான்வி போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஜிமின் கொஞ்சம் ஒரு நிமிஷம். என்னது? கேம் விளையாட போகிறோம், கடுப்படி இது வரீங்களா? நான் வரேன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. ஜிமின் வந்துட்டு எல்லாரையும் கவுண்ட் பண்ணி பார்க்குறான். only 5 members எப்படி விளாட்றது? மச்சான் 5 பேர் விளாட முடியாதா என்ன? மச்சான் அந்த கேம் நிறைய பேர் நல்லாயிருக்கும். அப்படியா? அப்படின்னா கேம்டா அதான் நல்லா இருக்கும்னு வச்சுக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா சொல்கிறீத்தேன்னு. என்ன ஐடியா? நித்தியன்னு கூப்பிடாம தான் சொல்வேன். அப்படி சொல்ல வேணாம். சரி, எங்கள் நெய்பர்ஸ் 2 பொண்ணு இருக்காங்க, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமா? இப்போ யாருக்கும் காய் வந்துட்டு பொண்ணுங்களா? கூட்டா இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூப்பிட்டு வரீங்க. ஸோ அவங்களும் வராங்க. யாருக்கும் காய் அப்படி வரைஞ்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்க 2 பேரும் ஆஃப் சாரி தான் கட்டியிருக்காங்க. மச்சான் சைடில் ரவோண்டா தத்து மச்சான் சூப்பராக இருக்குடா. வலியாத. பாத்திர போகிறாங்கடா, வலியாதரா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு மை நேம் இஸ் நல்லா இருக்காது, என் பேர் எப்படி சொன்னாலும் நல்லா இருக்காது, பேரை விட்டுருங்க. என் பேர் குரு, அவள் பேர் பரு. கிரு பருவா? பையன் பேர் மாதிரி இருக்கே. அடி வளராதுங்க. இல்லைண்ணா அது அவளுங்க பேர் அவளுங்களுக்கு பிடிக்காது, அதனால அப்படி தான் சொல்லுவாளுங்க. அப்படின்னா பேர் நல்லா அழகாக தானே இருக்காங்க. பேரும் அழகாக தானே இருக்கும் சிஸ்டர். அவள் பேர் குருவம்மா, இவள் பேர் பருவம்மா. ஸோ யாருக்கும் காயும் ஷாக்டாக அப்படி திரும்பி அந்த 2 பொண்ணுங்களையும் பார்க்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி அந்த நேம் பிடிக்காத மாதிரி டிஸ்கஸ்டாக ஃபேஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. பேரா முக்கியம், அழகு தான் முக்கியம், மச்சான் கண்டுக்காத வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக உட்காந்துக்கிறாங்க. சுஜிமின் இருந்துட்டு இப்போ நம்ம விளையாட போகிறது டிஷ்யூ கேம். ஓகே, டிஷ்யூ கேமா அப்படின்னா வெயிட் பண்ணு தேன்னு சொல்லுவேன். தேன்னு சொல்லாத ஒருத்தி. இங்கே பர்றி, இங்கே பார்த்திங்க எல்லோரும் இவ்வளோ பெரிய டிஷ்யூ இருக்கா. ஃபஸ்ட்டு நான் இது என் வாயில் வச்சுப்பேன், என் பக்கத்தில் இருக்கவங்க அதை அப்படியே வாயிலே பிச்சு எடுத்து அப்படியே பாஸ் பண்ணிட்டே வரணும். யார்கிட்ட வரும்போது டிஷ்யூ காலியாகுதோ இல்லை யாரால் அதை பண்ண முடியலையோ அவங்க தான் அவுட்டு. ஓகே, இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக விளையாடுற கேம். யாருக்காச்சும் இந்த கேம் பிடிக்கலன்னா இப்போ வெளில போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் சில்மிஷ வேலையெல்லாம் நடந்தாலும் நடக்கும். 2 பீஸுங்க இங்கே இருக்குது. ஆமாம் மச்சான் அப்படியே ஒழுங்கு நம்மளை சொல்கிறான். நான் போகிறேன்ப்பா அப்படியே நீங்கள் கை தூக்க வரீங்க. ஸோ ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி அவனோட பேக் சைடில் மறைச்சிக்கிறான். அவன் வேறு யார் வேணால் போகிறதுனா போய்க்கலாம். ஜிம்மின் நான் போகிறேன், நீ போகக்கூடாது, நான் இருக்கேன்னா நீ வருவேண்டி. சரி ஓகே அப்படின்னு ஸோ கேமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அவங்க எந்த ஆர்டரில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறேன்டா. ஜிம்மினுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து காய் உட்காந்துருக்கான். காய்க்கு பக்கத்தில் அந்த குருவம்மா இருக்கா, இல்லை அவன் உட்காந்துருக்கா. ஸோ அவங்க பக்கத்தில் ஜான்வி, அவங்க பக்கத்தில் வந்து பருவம்மா, அதுக்கு பக்கத்தில் வந்து யாருக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் தானே உட்காந்துருக்காங்க ரவுண்டாக. ஜிம்மின் வந்துட்டு ஓகேடி நீ தானே ஃபஸ்ட்டு போகிறேன்னே
நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களும் அவனை மறைச்சிக்கிட்டே வாங்கிட்டேன். ஸோ காய் பக்கம் திரும்புறீங்க. ஸோ அவனும் அந்த கேம் விளையாண்டுட்டு ஸோ பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட திரும்புகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சமாக கடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே வரான். காய் ரொம்ப க்ளோஸாக கிட்ட போகிறான். என்ன பண்ணுறீங்க? இல்லடி நீ கடிச்சிக்கோ. சரி அப்படின்னு ஸோ அப்படியே பாஸ் பண்ணுறாங்க ஜான்வி கிட்ட. ஜான்வி வந்து அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட. ஸோ அவள் யாக்கிட்ட பாஸ் பண்ணுறா. யாக் வேணும்னே ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அப்படியே கடிச்சு எடுக்கிறான். இந்த கேம் நல்லா இருக்கு அப்படின்னு ஸோ அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்க்குறான். ஐயோ பெருசாக இருக்கே, பக்கத்தில் தங்கச்சி இருக்கான், நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னு எக்ஸ்ட்ரா டிஷ்யூ அப்படியே அவனையும் வாய்க்கில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வெளில வச்சுருக்கான். ஸோ ஜிம்மின் வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருது. சரி சீரம் வந்து விளாட்றான் அப்படின்றான். ஸோ ஜிம்மினும் போயிட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டா கடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. நான் விளையாடுறி, நான் போகிறேன். ஏய் விளையாடுறி, அது உன் லிப்ஸ் கிட்டே தான் இருக்குது, நான் எப்படி கடிக்கிறது? ஆனால் டிஷ்யூ வாங்கிட்டே இருக்குல்ல, கடிடி. அது வந்து ஸோ இப்போ ஜான்வி வந்துட்டு கேம்னா கேம் தான், விளையாடுடி. இவன் இப்படி சொல்கிறான். சரி விளையாடுறேன் அப்படின்னு ஜிம்மன் கிட்ட போகிறீங்க. அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவன் கூலாக அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். சீரம் கடிடி, டிஷ்யூவை சொன்னேன். ஜிம்மன் கடிடி அப்படின்னு ஸோ ரொம்ப கிட்ட போகிறீங்க. உங்கள் லிப்ஸும் கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அப்படியே கடிக்க போகிறீங்க. ஸோ பட்டுன்னு ஒரு பாட்டி வந்து ஜிம்மின் மேலே விழுந்துடுறாங்க. ஐயோ ஏய் கிளவி நடி பண்ணுறீங்க? இல்லை மாமோய், அது ஒன்றும் இல்லை, பார்த்தனா நீங்கள் எப்படி அவளுக்கு போயிட்டு அந்த கேமெல்லாம் விளையாடலாம் மாமோயா. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிக்கிறான். அந்த பாட்டியும் தடவி அப்படியே எழுந்து நிற்குது. என் முறை பொண்ணுங்களா என்னை மாமான்னு கூப்பிடுதில்ல, நீ யாரும் எனக்கு கூப்பிட்டுக்காது, ஒழுங்காக ஓடிடுறி. உனக்கு கடனை கிடந்து இருக்கல, என்னை பார்த்து நீ இப்படி தான் சொல்லுவேன். உன்னோட பர்சனாலிட்டிக்கு நான் கொஞ்சம் அதிகம்தான். எது அதிகமா? சரி நான் வேணா உனக்காக அழகாக மாறிட்டு வரேன், என்னை கட்டிக்கிறியா? என் பேத்தியை கழட்டி விட்டுரு. கழட்டி விடணும் தான் பார்க்குறேன், அதுதான் முடியாது. ஒரு முத்தத்துக்கு தான் ஒத்துக்க மாட்டேறான். இன்னும் நான் கழட்டிலாம் விட்டுறது. என்னப்பா? ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் டர்ட்டி டெக்ஸ், வேறு எதுவும் இல்லை. அவள் கூடலாம் விளையாடுறேன், என் கூட விளையாட அந்த கேமை அப்படி சொன்னது எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கும் சிரிப்பு வருது. உங்கூடியா? உங்கூடலாம் விளையாட முடியாது. அவள் கூட விளையாடுறனா அது வேறு இது வேறு. ஐயோ என்னால் விளையாட முடியாது. அச்சான் விளையாடுறா, பாட்டி கூட தானே குஜாலாம் விளையாடு, பாட்டியே ஒன்று பிடிச்சிருக்கு. ஏய் உடச்சிருங்க, கம்முன்னு இருங்கடா. இல்லை பாட்டி கூட இப்போ ஜிம்மின் விளையாடுவான். ஸோ இப்போ ஜிம்மின் இருந்துட்டு என் கூட காலரை பிடிச்சிக்கிட்டே எடுத்து இவங்க கூட விளையாடு. ஐயோ என்னையும் ஆள் இருக்குது. இதோ பேர் நான் குருவம்ம கூட பேர் வேறு வரமாட்டு குரு கூட போய் விளையாண்டுக்கிறேன். அச்சா அப்போ எனக்கு வந்து ஆள் இருக்கு. அதான் நான் இருக்கேனே உங்களுக்காக. நான் என்ன மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரணுமா மாமா? இல்லைனா என்னோட அந்த சுடிதார் போட்டுருப்பாரு, அதை வேணா வாங்கி மாட்டிட்டு வரட்டா? ஒரு தூக்கை வாங்கி நான் என்ன மாட்டினேன்? ஒன்றுமே இல்லை. மச்சான் விளாட்றா. டேய் நீ வேற மூட்டுறா, கார் கேள்வி சொந்தக்காரங்க கல்யாணம் நின்று ஒண்ணுவாங்க. இதுதான் பார்க்குறேன், இல்லைன்னா என்னையும் நிலத்தி நீ படுத்துருப்ப. அப்படியா? கூட நீயும் படுப்பண்ண எனக்கு ஓகே. ஐயோ வயசுக்கு ஏற்ற வார்த்தையாக பேசுகிற நீ, வாயில் அவிஞ்சு போவேன். ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜிம்மி உங்களை பார்த்து அப்படியே மறைக்கிறான். நான் போயிட்டு பாட்டி உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். போய் நினச்சி ஓடிடுறீங்க. ஏய் நில்றி. போயிட்டாலே பாட்டி விளையாடு ஜிம்மின். விளையாடுங்க மாமாவா? ஐயோ கொடுமையாக இருக்கே. மச்சான் வாடா அந்த டிஷ்யூ அப்படின்னு ஸோ டிஷ்யூ எடுத்து காட்டுறான். ஜிம்மின் அப்படி யாக்க மறைச்சிட்டே அதை வாங்கிட்டு அவன் வாயில் வச்சுக்கிறான். வேணும்னே பெரிய டிஷ்யூ பேப்பராக எடுத்துக்கிறான். பாட்டி வேணாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு பின்னாடியே போகிறான். ஸோ இந்த பாட்டி இருந்துட்டு ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு இப்படியே இருங்க மாமா, அப்படி தான் என்னால் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படின்னு கிட்ட வராங்க. ஐயோ கொடுமையாக இருக்கே இந்த கேம். இவ கூட நான் விளாடணும், யாராச்சும் காப்பாற்று. பாட்டி நான் காஃபி போட்டேன் இந்தாங்க. அதுக்குள்ளையா? ஆமாம் அம்மா போட்டு வச்சுருந்தாங்க, நான் ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆட்டத்தை அப்படியே கழிச்சு விட்டுறீங்க.
ஸோ அப்போ தான் ஜிமினுக்கு உயிரே வருது. ஒரு மாதிரி ரிலீஃபாக ஏஞ்சி நின்றுட்டு உங்களை அப்படியே முறைக்கிறான். இந்த கேமு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு வேகமாக ரூமுக்கு போயிடுறான். ஸோ எல்லோரும் அப்படி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. யாக்கும் காயும் இன்னும் அந்த 2 பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ஒரு 10 o'clock அப்படி ஜிமின் இன்னும் தூங்கலை. ஸோ மோஸ்ட்லி மேரேஜ் டைம் அப்போ லேட்டாக தான் தூங்குவாங்க. எல்லாருமே அப்படியே பிஸியாக இருக்காங்க. இங்கே ஜிமின் ரூமில் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்காமல் தான் இருக்கான். அப்போ அவன் டோர் நாக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. ஹே தேனே அப்படின்னு வேகமாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த பாட்டி இருக்காங்கல்ல, கேம் விளையாடணும்னு சொன்னாங்களே, ஸோ அந்த பாட்டி தான் நிற்கிறாங்க. நீங்களா? என்ன பாட்டி? நான் உன் கூட தூங்கட்டுமாப்பா? என் ரூமில் ஃபேன் ஓடல. அதுக்கே என் ரூம் தான் கிடச்சிது அவனுக்கு. பாட்டி யாக்கும் காயும் பேச்சுலர்ஸ், அவனுக்கு கூட படுத்துக்க. அவனுக்கு எனக்கு வேணாம், நான் உன் கூட படுத்துக்கிறேன். நீ தான் எனக்கு வேணும். ஐயோ, நீ இவ்வளோ பாசமாலாம் பேசிட்டு இந்த பாட்டி. ஹலோ ஜிமின். என்ன பாட்டி? உனக்கு என்னை பார்த்தா கிராமராகவே தெரியலையாப்பா? கிராமராவா அப்படின்னு அந்த பாட்டி ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னே புரியலையே. டீஸ் பண்ணுறாங்களா இல்லை டெஸ்ட் பண்ணுறாங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. பாட்டி, நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கிலீஷில் வீக்கு. ஐயோ போய் சொல்ல வரலையே, அதனால எனக்கு கிராமர் வராது போ. ஸோ பக்கத்து ரூம்லேருந்து யாக்கும் காயும் வெட்டி பார்த்து, அச்சா ஐயோ பாட்டி அது கிராமர் இல்லை பாட்டி, கிளாமர் அப்படி கரெக்ட் பண்ணு. ஓ கிளாமராக தெரியலையாப்பா அப்படின்னு சைடாக திரும்பி நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் அவங்க காதில் இருக்க அந்த கம்மல் ஓட்டை பார்க்குறான். ஐயோ இந்த ஓட்டுக்குள்ளே நானே போகும் போலே. அசிங்கமாக யோசிக்காத பாட்டி, போ பாட்டி. நான் ஊருப்பா, தூக்கம் வருது அப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாங்க. கிளவி, நான் எங்கே படுக்க? இவ்வளோ இடம் காற்று வாங்கிட்டு கிடைக்கே, படுத்துக்க. ஸோ இப்போ வெளில இருந்து யாக்கும் காயம் கத்துறாங்க. பாட்டி தூக்கம் வரலன்னா நீ அவன் ரூமுக்கு போகக்கூடாது, தூக்கம் வரலனா தான் அவன் ரூமுக்கு போகணும். முதல்ல இவனுங்களை கலர் அடிச்சு சாவடிங்க. போடா உள்ள. சரி மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ ஜிமின் கடுப்பில் அப்படியே அந்த பாட்டியை பார்த்துட்ருக்கான். அவங்க பாட்டுக்கு வந்தவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் செம்ம கடுப்பில் போயிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அகெயின் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இது அந்த கிழவின்னு தெரியல, சோஃபாவும் இல்லையா, பேசாமல் பாத்ரூம்லேயே படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி, என்ன கேள்வி போனீங்கன்னா பிரச்சனை? ஜிமின் தேனை ரூமில் வர அந்த கிளவி இருக்காளே அப்படின்னு பட்டுன்னு டோர் க்ளோஸ் பண்ணுறான். என்ன நீ உள்ளே வராதடி. ஏன் அந்த பாட்டி கூட உள்ளே அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு செம்மையாக கோவம் வந்தது. மேட்ரு பண்ணிட்டு இருந்தேன்டி உள்ள. என்ன சொல்கிறேன்? அப்படியே வாழை வச்சேன்னா நம்ம நம்பின மாதிரி கேட்குறேன். அதுதான் மெண்டலாக டைம் பண்ணி சுற்றுனா நீயும் வேறு. இல்லை ஜிமின், உண்மையாலுமே உங்கள் பேர் சூப்பராக இருக்குது அடிங் அப்படின்னு. ஸோ உங்களை அடிக்க வரான், நீங்கள் ஓடுறீங்க. அப்போ அவங்க கையை பிடிச்சிட்டு அவன் டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக நீங்கள் சும்மா தான் வந்திருப்பீங்க அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் அவன் சடனாக உங்களை கூட்டிகிட்டு டெரஸ்க்கு போகிறான். ஜிமின் என்ன? வாடி. டெரஸ்க்கு போயிட்டு அவங்கள பேக்கப் பண்ணுறான். ஸோ யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து 2 பேர். வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அந்த பையன், கொரியாலேருந்து வந்திருக்கான். மொர பையனும். எனக்கு தான் அப்படி ஒன்று கிடைக்க மாட்டுது. அவங்க பேரை பாரு, ஜான்வி ஜிமின். வாட் அ பேர், வாட் அ பேர். அவங்க பார்த்தியாடி, நம்மளை பற்றி தான் பேசிடுறாங்க போல். ஜிமின் செட்டப்போ. அண்டி அட்டப்போ சொல்கிறா. வானண்டி நான் கிட்டே இருக்கண்டி அப்படின்னு என்ன டைட்டாக ஹக் பண்ணுறான். அந்த பொண்ணு யாரையும் சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் எட்டப்போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிமின் இல்லைனா கீழே உட்காரு, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. பார்க்கட்டும், என் பொண்டாட்டி பார்க்கட்டும்டி. என் தேனு நீ என் பொண்டாட்டி. ஏன் பார்த்தான்னா என் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன். ஜிமின் போதும் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுக்கிறீங்க. ஓய் ஞாபகம் இருக்கா? என்னது? ஜார்ஜ் மேரேஜ் போனப்போ இந்த மாதிரி டெரஸில் வந்து பேசிட்டு இருக்கும்போதே ஒன்று கிஸ் பண்ண வந்த ஞாபகம் இருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே. சவுண்ட் கிடச்சின்னு உடனே போயிட்டேன். நானும் கிஸ் பண்ணேன்னு சொல்லடி, கிஸ் பண்ண வந்தேன்னு தான் சொன்னேன். அதை இப்போது நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃபேஸை பிடிச்சி பட்டுன்னு கிட்டே இழுக்கிறான். ஜிமின் என்கிட்ட போ. முடியாது ஆண்டி, எட்ட போகிறேன் பொண்டாட்டி ஆக போகிறடி.
இன்னும் கொஞ்ச நாளில் நாளைக்கு என்கேஜ்மெண்ட். அப்புறம் என்னடி? உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. சப்போஸ் உண்மை ஜிமனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் ஜிமன். ஏய் சரி, எதுவும் வேணாம், இப்படியே இருக்கும் நேரம், அதுவாச்சும் ஓகேவா? நான் இருக்க மாட்டேன். எப்படி தான் இருந்து போகிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கி அவன் லெக்ஸில் நல்லா உட்கார வச்சு உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் ஹெட்டை வச்சு அவன் தூங்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் கொஞ்ச நேரம் அவன் கிட்டேருந்து எட்ட போக முடியுமான்னு ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் தோற்று போயிட்டீங்க. அவன் எப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ க்யூட்டாக உங்கள் ஷோல்டரில் தூங்கிட்டுருக்கான். எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கு ஜிமன். இதே மாதிரி நான் லைஃப் லாங் நான் தூங்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடியாதுன்னு தெரியும். ஆசையாக வளர்த்துட்ருக்கேன் ஜிமன் ரொம்ப அப்படின்னு அவன் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. சொல்ல லைட்டாக கீழே இறங்கி அவனுடைய செஸ்ட்லேயே சாஞ்சு அப்படியே தூங்குறீங்க. இந்த பார்ட் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஓகேடா, லவ் யூ ஆல். லவ் சிஸ்டர். பை பாய்.